2024 ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக மொத்த ஆசன ஒதுக்கீடுகள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் 18 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி மொத்தமாக 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் 5 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக 40 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் தேசிய பட்டியல் ஊடாக ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக 8 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் தேசிய பட்டியலில் ஊடாக 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன்படி புதிய ஜனநாயக முன்னணி மொத்தமாக 5 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களை தேசிய பட்டியல் ஊடாக ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்றது. இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது.